ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தேர்ட் பேபியோட டெலிவரி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. உங்களோட தேர்ட் பேபியும் ஃபோர்த் பேபி டெலிவரி ஸ்டோரி வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு சுத்தமாக டைமே இல்லைங்க. 4 பேரையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்க எல்லாரையும் கிளப்பி விடணும். அவங்க போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈவினிங் அவங்க வந்துடுவாங்க. இப்படியே மற்ற வீட்டு வேலைகள்லாம் செய்கிறது அப்படியே ரொட்டீன் போய்கிட்டே இருக்கா. அதனால் கொஞ்சம் கூட டைம் கிடைக்கல. அதனால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சாரி சிஸ்டர், கோச்சிக்காதீங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அவங்க டெலிவரி முடியறதுக்குள்ளே, அவங்க கன்சீவாக இருக்காங்க போல், அவங்க டெலிவரி முடியறதுக்குள்ளே அவங்களோட டெலிவரி ஸ்டோரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வீடியோ போடவே முடியல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க. நான் இப்போ தான் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோடு உட்காந்துட்டேன். முன்னாடியே வந்து எதுவுமே பிளானிங் இல்லை. என்னென்ன ஞாபகம் இருக்கோ, 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. பாப்பா பிறந்து 10 வயசு ஆக போகுது. ஸோ இந்த 10 இயர்ஸில் எனக்கு நிறைய மறந்து போச்சு. அப்போ நடந்தது என்னென்ன எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய தேர்ட் பேபியோட டெலிவரி ஸ்டோரி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவங்க. இந்த டெலிவரி, அதாவது இந்த ப்ரெக்னென்சி பீரியட்ஸ் வந்து மறக்க முடியாத அனுபவம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 2மே கேர்ள் பேபி. ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து கன்சீவ் ஆகிட்டேன். அடுத்ததும் வந்து எனக்கு கேர்ள் பேபி தான் பிறந்தது. எனக்கு பெருசாக அவ்வளோவா நான் கஷ்டப்பட்ட மாதிரி எனக்கு தெரில. 2 பேர்த்துக்கும் நிறைய வாமிட் பண்ணுவேன், அதெல்லாம் இருந்தது. அந்த ப்ரெக்னென்சியில் உண்டான சிம்டம்ஸ் அதெல்லாம் இருந்ததே தவிர நான் பெருசாக கஷ்டப்பட்ட மாதிரிலாம் எனக்கு தெரியல. பெயின் கூட எனக்கு வீட்லேயே வரலை. எனக்கு டெலிவரி அந்த டேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு டெலிவரி பெயினே வந்தது. ஸோ அப்படி தான் அந்த 2 பாப்பாங்களும் பிறந்தாங்க. என்னோடய தேர்ட் பேபி வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டம் கொடுத்துட்டான்னு தான் சொல்லணும். என்னால் மறக்க முடியாத அனுபவம். யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. யாருக்காவது நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி தான் நடந்தது. நான் அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 2 பேபியும் பிறந்ததுக்கப்புறம் 2 பேபியும் டக்குன்னு பிறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் நாங்கள் கேப் விட்டுட்டோம். எங்களுக்கு 3வது பேபி வேணுன்ற பிளானிங் இருந்தது. அதனால் நாங்கள் ஃபேமிலி பிளானிங் எதுவும் பண்ணலை, அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து தான் அன்எக்ஸ்பெக்டட் தான் இந்த பேபி வந்து கன்சீவ் ஆகிட்டேன். எனக்கு வந்து பீரியட் சர்க்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போய்கிட்டே இருக்கும். மாதம் ஒரு 2 டேஸ் தள்ளி போச்சுனாவே எனக்கு தெரிஞ்சு போயிடும் நான் கன்சீவ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஒரு 1 வீக் ஆச்சு, 10 டேஸ் ஆச்சு. ஸோ கிட் வாங்கி செக் பண்ணலான்னு பார்த்தா ஒரு 40 டேஸ்க்கு மேலே தான் நான் கிட்டில் வந்து தெரியும். அதனால் ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்களா. 40 டேஸ்க்கு ஆனதுக்கப்புறம் நான் வந்து கிட் வாங்கி செக் பண்ணி பார்த்தேன். பாசிட்டிவ்னு வந்துச்சு. ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். நாங்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்க்கல. என்னோடய ஃபஸ்ட் பேபி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிறந்தா. 2வது பேபியும் வந்து நாங்கள் அங்கே தான் பார்த்துட்ருந்தோம். ஸோ 2வது பேபிக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்ததா, அதை நாங்கள் அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் போகிறத கைவிட்டுட்டு நாங்கள் இங்கே எங்கள் ஊரில் தான் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். கவர்மெண்ட்டுனா அந்த பெரிய ஜிஹெச் இருக்கும்ல, அங்கெல்லாம் இல்லை, அங்கெல்லாம் போகலை. இங்கே மெயின் ஏரியாலேயே வந்து பார்த்திங்கன்னா மகப்பேறு மருத்துவமனைன்னு இருக்கும். அங்கே வந்து செவ்வாய்க்கிழமை ஆனால் மட்டும் இந்த ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கெலாம் பார்ப்பாங்க. நல்லாவே பார்த்தாங்க. எனக்கு இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து நல்லாவே பார்த்தாங்க. நல்லாவே டெலிவரியும் பண்ணாங்க 2வது பொண்ணுக்கு. அடுத்தது அதனால் வந்து நான் 3வது பேபிக்கும் அங்கேயே பார்த்தேன். 3வது பேபிக்கும் அங்கேயே பார்த்தேன்னா நல்லா தான் எனக்கு போயிட்டு இருந்தது. அந்த ஸ்கேன்லாம் என்னால் போட முடியல. ஏன்னா நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா மட்டும்தான் அந்த ஸ்கேனு, அந்த நிறைய ரிப்போர்ட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஃபைலில் வச்சு கொடுப்பாங்க. அதனால் நான் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் என்னோடய 2 பேபிக்கும் போட்டிருப்பேன். என்னோடய 3வது பேபிக்கு என்னால் போட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஸ்கேனில் பார்க்குறது வந்து இந்த நோட்டில் தான் எழுதி கொடுப்பாங்க. ஒரு நோட் ஒன்று போடுவாங்க, அந்த நோட்டில் தான் எழுதி கொடுப்பாங்க. நான் கொஞ்சம் நாள் கழித்து தான் போனேன். ஆனால் அதனால் எனக்கு அந்த கவர்மெண்ட் சலுகைகள் எதுவுமே கிடைக்கல. அந்த கிட்டு அதெல்லாம் எதுவுமே எனக்கு கொடுக்கல. எனக்கு பேபி பிறந்ததுக்கப்புறம் அந்த ஒரு இது மாதிரி கொடுத்தாங்க. அதை நான் சொல்கிறேன் என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தேன்.
செக்கப்லாம் மாதம் மாதம் போயிட்டுருந்தேன். நல்லா தான் போயிட்டுருந்தது. வழக்கம் போல் 2 பேபிக்கு எப்படி வாமிட்டிங் வந்ததோ அதை விட அதிகமாக வாமிட்டிங் வந்தது. கூட வாயில் கூட வைக்க முடியாதுங்க. காலையில் எந்திரிச்சதுமே கொமட்ட ஆரம்பிச்சிரும். அப்படி ஒரு 6 மாதம் வரைக்குமே எனக்கு ரொம்பவுமே வாமிட்டிங் வந்துட்டு இருந்தது. நான்வெஜ்லாம் எனக்கு சுத்தமே சாப்பிடவே முடியாது. சாப்பிட்டுட்டோன்னா அப்படியே கொமட்டிக்கிட்டு வந்துடும். ஸ்வீட் நல்லா பிடிச்சிது. ரொம்பவே நான்வெஜ் சாப்பிட்டேன்னா அடிக்குடல்லேருந்து வாமிட் வரும். தொண்டையில் நான் அந்த ப்ரெக்னென்சி பீரியட் ஃபுல்லாகவே தொண்டையில் ஏதோ இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நிறைய தயிர் சாதம் அந்த மாதிரி இட்லி அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருப்பேன். ரொம்பவுமே எனக்கு சாப்பிடவே கஷ்டமாக இருந்தது. காரம் வந்து வாமிட் பண்ணி பண்ணி தொண்டை வந்து தகன்னு எரியும். அதனாலேயோ காரம் பிடிக்கலையோ என்னவோ எனக்கு தெரியல. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே யாருக்குமே நடக்குமா என்னன்னு தெரியல, இல்லை யாருக்காவது நடந்திருக்கா என்னன்னு தெரியல. நான் சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கும் நடந்துருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி நடந்தது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு அனுபவம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 6th மந்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து எனக்கு நார்மலாக சளி பிடிச்சி இருமல் வந்துச்சு. சளியெல்லாம் சரியாக போயிடுச்சுங்க. இருமல் வந்து இருந்தது. சரி இருமல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டாக தான் இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா இரும்பிக்கிட்டே இருப்பேங்க. நாள் முழுக்க இரும்பிக்கிட்டே இருந்தேன். எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது எதுவுமே தெரியாது. அந்த பேபிக்கு மட்டும் எனக்கு அப்படி ஒரு கஷ்டம் இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்பவுமே மாதக்கணக்கில்ங்க. 6th மந்த்தில் ஸ்டார்ட் ஆச்சா, 8th மந்த் 9th மந்த் நம்ம அந்த மாதிரி போய்கிட்டே இருந்தது. இருமுனேன்னு வச்சுக்கோங்க. அதுவும் நைட்லாம் இருமுனேன்னா என்ன சொல்கிறது, அந்த ஏற்கனவே நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லா லேடிஸ்க்குமே தெரியும், யூரின் அதிகமாக நம்ம போய்கிட்டே இருப்போம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. ஆனால் எனக்கு என்ன நடந்தது தெரியுங்களா? நான் இருமுனேன்னா அந்த ஏற்கனவே நம்ம கர்ப்பப்பை அந்த சிறுநீரக அந்த அதாவது அந்த கிட்னியை வந்து அழுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அதனால தான் வந்து யூரின் வந்து அதிகமாக நம்ம பாஸ் பண்ணுவோம். கொஞ்சம் தண்ணி குடித்தாவே யூரின் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் அது வந்து எனக்கு இருமும்போது அந்த கர்ப்பப்பை வந்து அந்த சிறுநீரகத்தை அமுத்துல எனக்கு வந்து யூரின் என்னோட அனுமதி இல்லாமே எனக்கு யூரின் வந்துடும். எப்படி சொல்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இரும்பி என்னோட நைட்டி ஃபுல்லாக நனைஞ்சிருங்க. நான் நாள்தோறும் எத்தனை நைட்டி மாற்றுவேன்னு எனக்கே தெரியாது. அப்படியே நிறைய அதாவது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இந்த குழந்தைங்க பெட்டில் போயிடுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி யூரின் போயிடுவேன். இரும்பிக்கிட்டே நான் தொடர்ந்து இரும்பிக்கிட்டே இருக்கேன், யூரின் போய். ஸோ இப்படி தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே எனக்கு சரி வரலை. அப்படி ஒரு இரும்பல் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் டெலிவரி முடிகிற வரைக்குமே நான் ரொம்ப என்னோடய ப்ரெக்னென்சி பீரியட் ஃபுல்லாக 3வது குழந்தைக்கு வந்து நான் ரொம்பவுமே என்னோடய ப்ரெக்னென்சி பீரியட் ஃபுல்லாகவே இரும்பல் மட்டும்தான் இருந்ததுங்க. நிறைய நான் என்ஜாய் பண்ணவே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஸோ இரும்பிக்கிட்டே தான் இருப்பேன். வெளியில் எங்கேயுமே போக மாட்டேன். ஏன்னா இருமல் இருக்கும்போது நம்மளுக்கு இப்படி யூரின் வரும்போது நம்ம எப்படி வெளியில் போக முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். செக்கப் பண்ணும்போது மட்டும்தான் நான் யூரின் போவேன். முதல்ல ப்ரெக்னென்சி டைமில் பேடு வச்சுட்டு இருந்த ஒரே பெண்மணி நானாக தான் இருப்பேன். ஏன்னா நிறைய யூரின் வரும்போது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். பேடு வச்சுட்டு தான் வெளியில் போவேன். வேறு எங்கேயாவது தவிர்க்க முடியாத இடங்களுக்கு வெளியில் போகணுன்னு இருந்தால் பேடு வச்சுட்டு தான் போவேன். என்னால் தாங்க முடியாத. அப்புறம் ஹாட் வாட்டர் வச்சுக்குவேன். இருமல் வரும் அப்படின்ற சென்சஸ் வரும்போது ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த வெளியே போனால் ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிட்டே இருப்பேன். ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு போயிடுவேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இருமல் வரும்போது சிப் பண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். வெளியில் போகும்போது மட்டும் அப்படி பண்ணுவேன். அப்புறம் வீட்லேயும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிட்டே இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியானுச்சு தவிர, ஆனால் எனக்கு குறையவே இல்லை சுத்தமாக இரும்பல். டெலிவரி அன்னைக்கு கூட அந்த எக்கி இரும்பிக்கிட்டே இருந்தேன். இரும்பாதம்மா, குழந்த மேலே வரும், இரும்பாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க. இரும்புறதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த டெலிவரி நாள் வந்தது. எனக்கு வலி எதுவுமே வரலை. 28 கொடுத்துருந்தாங்க டெலிவரி டேட்டு. எனக்கு 26 அன்னைக்கு வந்து நைட்டு 26 அன்னைக்கு நைட்டு வந்து நான் ஒரு மாதிரியாகவே இருந்தது. நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நார்மலாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லாமே சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோமா. டெலிவரி டேட் வந்துடுச்சுன்னு அம்மா வந்துட்டாங்க. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்துட்டாங்க. வந்து வீட்டில் தான் இருக்காங்க. நாங்கள் எல்லாமே எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் குழந்தைங்க எல்லாம் ஹாலில் தூங்குறோம்.
அம்மா ரூமில் படுத்துட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரியாகவே இருந்தது எனக்கு. ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்தது. உங்களுக்கே புரியும். கஷ்டமாகவே இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி சொல்ல முடியாத ஒரு கஷ்டமாகவே இருந்தது. என்னோடய 2 பேபிஸ்க்கு வந்து நான் டெலிவரி டேட் வந்ததுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே இன்ஜெக்ட் பண்ணி சர்விக்ஸ் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான். ஆனால் எனக்கு வந்து இந்த பேபிக்கு வந்து வீட்லேயே வந்து சர்விக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்தது. அந்த நைட் ஃபுல்லாக டயர்டாகவே இருந்தேன். ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி குத்தி 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 வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டெலிவரி பெயின் வந்து நான் அப்போ தாங்க தீவிரமான டெலிவரி பெயின் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த 3வது குழந்தைக்கு தான் நான் அனுபவித்தேன். ரொம்ப நைட்டு தூங்க ஆரம்பிச்சது, ஒரு துளி கூட தூங்கலைங்க. நைட்டு தூங்க ஆரம்பித்ததுலேருந்து காலையில் வரைக்கும் நான் ரொம்ப யாருக்கிட்டையுமே சொல்லலை. யாருக்கிட்டையுமே எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு, அதாவது வலிக்குது அப்படின்னு சொன்னேன். அது வந்து சூட்டு வலியாக இருக்கும், சரியாக போயிடும்ன்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து வலி வந்தது பாருங்கள், தாங்க முடியாத வலி. ஆனால் நான் அது நைட்டு முழுக்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தாங்க இருந்தேன். வலி பயங்கர ஒரு வலி, அப்படி ஒரு வலி என்னால் தாங்கவே முடியல. அப்புறம் நைட்டு காலையில் 5 மணிக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க, தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லவும், அப்புறம் அம்மாவும் கதவை தட்டி சொல்லவும், அம்மாவும் எந்திரிச்சிட்டாங்க. எல்லோரும் எந்திரிச்சு உடனே வந்து எதுவுமே எடுத்துக்கல. நாங்கள் உடனே வந்து ஆட்டோ பைக் தான், எங்கள் அப்பா வந்து பைக் தான் வீட்டில் இருந்ததா, பைக்கில் போக முடியாதுல்ல. என்னோடய 2 பேபிக்கும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் பைக்லேயே தான் போனேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோ வர வச்சுட்டாங்க. காலையிலேயே 5 மணிக்கு ஆட்டோ தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுட்டாங்க. அவங்களும் வந்துட்டாங்களா. வந்தோடனேயும் நாங்கள் வந்து ஆட்டோவில் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே அங்கே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு திட்டினாங்க. ஏங்க நைட்டு முழுக்க வலி வேதனையோடயே இருந்தீங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு திட்டினாங்க. திட்டிட்டு அப்புறம் எனக்கு வந்து டெலிவரி ரூம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே படுக்க வச்சுட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். அந்த மகளிருக்கு மட்டும் ஸ்பெஷலாக அங்கே பார்ப்பாங்க. நல்லாவே பார்த்தாங்க. போயிட்டு எனக்கு இனிமாக்கு எதுவுமே கொடுக்கலங்க. 5 மணிக்கு நாங்கள் போனோம். 5:30க்குலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் தான். நான் 5 மணிக்கு ஆட்டோக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு போகிறதுக்குள்ளே ஒரு 5:30 5:45 ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்துலேயே இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க. அந்த குளுக்கோஸ் எல்லாமே மாட்டி விட்டாங்க. கையில் அது இதெல்லாம் எல்லாமே மாட்டி விட்டாங்க. அப்புறம் ரொம்ப ஊசி போட்டாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமாக பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த இரும்பலும் கூடவே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போயும் எங்கள் அம்மா வர சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு தான் அந்த ஒரு இது இருக்குல்ல, சென்டிமெண்ட் இருக்கும். அம்மா வந்து பக்கத்தில் நின்னா குழந்தை சீக்கிரமாக தலை வெளியே வராது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரிலாம் நர்ஸு சொன்னாங்க. கண்ணு அம்மா வந்து பார்த்தாங்கன்னா தலை வெளியே வராது, நீ உனக்கு வலிச்சிச்சின்னா நீ வந்து புஷ் பண்ணு, நீ வந்து அழுவாத அப்படின்னு சொன்னாங்க. வலிச்சிச்சின்னா புஷ் பண்ணுறதா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா 2 குழந்தை பெற்றுட்டா 3வது குழந்தைக்கு உனக்கு என்னம்மா கஷ்டம், புஷ் பண்ணுமா பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்ட்டு நானும் வலி வரும்போது புஷ் பண்ணுறேன். ரொம்பலாம் டைம் எடுத்துக்கல, சீக்கிரமாகவே பிறந்துட்டா. அந்த நைட் ஃபுல்லாக அனுபவித்த வலி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக 7 மணிக்கு வந்து குழந்த பிறந்துருச்சு. ஸோ பிறந்ததுக்கப்புறம் குழந்தைய வந்து குளிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு அங்கே ஃபீட் பண்ணி விடுற பழக்கம்லாம் இல்லை போல இருக்குது. என்னோடய பையனுக்கு தான் எனக்கு ஃபீட் பண்ண வச்சாங்க. அப்போ வந்து ஃபீட் பண்ணலாம் வைக்கல. பெட் நார்மல் வார்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் தான் ஃபீட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வெளியில் வந்துருச்சு. குழந்த பிறந்துட்டு நான் என்ன குழந்தைன்னு கேட்குறேன். ஏன்னா எனக்கு ஒரே க்யூரியாசிட்டியாக இருக்குது. ஏன்னா 2மே கேர்ள் பேபி, யாருக்காக இருந்தாலும் இருக்கும் இல்லைங்களா, அடுத்த குழந்தை என்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அதாவது அவங்க சொல்லவே இல்லை. கேர்ள் பேபியாக இருந்தால் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு அப்போல்லாம் தெரியல. எனக்கு எதுவுமே தெரியலையா, என்ன குழந்தை சொல்லுங்கள் சிஸ்டர்னு அந்த வழியிலையும் கேட்குறேன். அவங்க குழந்தை பிறந்து முடிச்சுட்டு அவங்க டாக்டர் வந்து தையல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. நான் கேட்குறேன், அவங்க சொல்லவே இல்லைங்க. எனக்கு என்ன குழந்தைன்னு கேட்டால் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்கன்ற மைண்ட் தாட் தான் இருந்தது அந்த வழியில். அப்புறம் நான் பேசாமல் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன குழந்தை சொல்லுங்கன்னு ஏன் சொல்லலை அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த
நம்ம டெலிவரி ஆகி அப்போ தான் அந்த இதில் இருக்கோம். கேர்ள் பேபின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா பிபி ஏதாவது சூட்டப் ஆகி ஏதாவது ப்ளீடிங் அதிகமாகி ஏதாவது ஆயிரும், அம்மாவுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்ட்டு தான் அவங்க சொல்லாமல் இருக்காங்க போல். அதுக்கப்புறம் தான் எனக்கு சிஸ்டர் சொன்னாங்க, கண்ணு சொன்னால் ஏதாவது பிபி தான் அதிகமாயிரும், நீ நார்மலானதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நார்மல் வார்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் சொன்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் பேபின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே டென்ஷனாக ஆகல, அழுக வரல, எதுவுமே வரல, நார்மலாக தான் இருந்தேன். எனக்கு எங்கள் வீட்டுக்காரரும் அதை சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டாருங்க. ஒரு பெருசாக நாங்கள் வந்து ஒரியெல்லாம் பண்ணிக்கல. ஏன்னா குழந்த வந்து அப்படியே முழுக்குன்னு ரோஸ் கலரில் பிங்க் கலரில் அவ்வளோ ஒரு முடி நிறைய கருப்பு கருன்னு அவ்வளோ முடி இருக்கும். அவளை பார்த்தோன்னே அப்படியே ஆப்பிள் பழம் மாதிரி இருந்தா, ரோஸ் கலரில் பிங்க் கலரில் இருப்பாள், அப்படி இருப்பாள். 3ஆவது எனக்கு பிறந்தது வந்து கேர்ள் பேபி தான். ஸோ எனக்கு 3மே கேர்ள் பேபி தான். ரொம்ப நான் இந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப என்னோடய ட்ராவல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னோடய 2 குழந்தைங்களுக்கும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதில்லை. ஸோ இப்படி தான் என்னோடய டெலிவரி பீரியட் போச்சு. நார்மல் வார்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் பாப்பாலாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. யாருமே வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்கல்ல. அடுத்தது கேர்ள் பேபின்லாம் எனக்கு கிண்டல்லாம் பண்ணலை. நீ வந்து கொடுத்து வச்சவ. எங்கள் சிஸ்டர்ஸ் அங்கேருந்து சிஸ்டர்ஸ் எல்லாமே அப்படி தான் சொன்னாங்க, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, உனக்கு வந்து 3மே கேர்ள் பேபி, உனக்கு வந்து ரொம்ப நல்ல எதிர்காலம் இருக்குது, அப்படி தான் சொன்னாங்க. நாங்களாம் பசங்களை பற்றி என்ன சந்தோஷத்தை அனுபவித்தோம் அப்படிலாம் அவங்க சொல்லி புலம்பிகிட்டு இருந்தாங்க அவங்களோட புலம்பலை. ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும்ல, நம்மளுக்கு அடுத்தது பாய் பேபியாக இருக்கும்ன்ட்டு அப்படி கொஞ்சமாக ஒரு ஓரத்தில் இருந்தது. ஆனாலும் ரொம்பலாம் ஃபீல் பண்ணலை. ஓகே, ஆண்டவன் கொடுத்தது அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எனக்கு 3 கேர்ள் பேபியும் பிறந்ததில்ல, நான் ஒரு நாளும் வருத்தப்பட்டதெல்லாம் இல்லை. நம்மளுக்கு பையன் பிறக்கலையே அப்படின்லாம் வருத்தப்பட்டதெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு பையன் வேணுன்ற ஒரு கஷ்டம் இருந்தது. ஸோ இப்படி தான் என்னோடய டெலிவரி ஸ்டோரி போச்சுங்க. வேறு என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவள் பிறந்ததுக்கப்புறம்ங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரே நாள் அங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நார்மல் டெலிவரி தானே, ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் 3 டேஸு. ஒரே நாளில் அங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து நர்ஸு கூட கிண்டல் பண்ணுவாங்க. அங்கேருந்து நர்ஸ் கூட என்னை கிண்டல் பண்ணி, உனக்கு வேணாட்டி நீ கொடுத்துருடி, எனக்கு பாப்பாவை அவ்வளோ அழகாக இருக்கா, எனக்கு கொடுத்துருடின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. போங்க சிஸ்டர், நான் எதுக்கு கொடுக்குறேன், என்ன இருந்தாலும் என் குழந்த அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே டிஸ்சார்ஜும் ஆகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மருமகளுக்கு வந்து அவங்க பேபி இல்லை. அந்த மாமியார் வந்து எங்கிட்ட வந்து சூசகமாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, உங்கள் இந்த பேபி வேணுமா ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை எங்கள் வீட்டில் குழந்த இல்லைல்ல, நாங்கள் வேணாட்டி நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏங்க எது ஏன் குழந்தைங்க, அது என்ன அனாதை குழந்தையா இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளுக்கு பிடிச்சி திட்டியே விட்டுட்டேன். ஸோ கேர்ள் பேபினா என்னங்க, எடுத்து தூக்கி கொடுத்துருவோமா என்ன ஆனாலும் நம்ம குழந்தை, நம்ம ரத்தத்தில் உருவான குழந்தைங்க வந்து நம்ம குழந்தைங்க தான். கேர்ள் பேபியாக இருந்தால் என்ன, பாய் பேபியாக இருந்தானே நம்ம குழந்தைங்க, யாருக்காவது கொடுப்போமா என்ன. ஸோ இப்படி தான் என்னோடய கதை போச்சுங்க. என்னோடய 3ஆவது டெலிவரி ஸ்டோரி இப்படி தான் போச்சு. ஸோ கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த சிஸ்டருக்கு வந்து என்னோடய ஸ்டோரியை போட்டுட்டேங்க. பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம தொடர்ந்து போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நான் போடுவேங்க, வீடியோஸ் தொடர்ந்து போடுவேன். எனக்கு கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட்டு தான் பத்த மாட்டேங்குதுங்க. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. ஓகேங்களா, தொடர்ந்து வீடியோ போடுவோம். ப்ரெக்னென்சி லேடிஸ்க்காக நம்ம கண்டிப்பாக வீடியோ போடுவோம். எல்லாம் சேஃபாக இருங்க அண்ட் ஹெல்த்தியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. எதுவுமே இந்த இதில் வந்து அந்த பேபியா இந்த பேபியான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. எந்த பேபி பிறந்தாலும் கடவுள் நம்மளுக்கு கொடுக்கறது ஒரு காரணகர்த்தாவோட தான் கொடுப்பாரு. ஸோ எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கோங்க, வெறுக்காதீங்க. பெண் குழந்தைகளை வந்து வெறுக்காதீங்க மெயினாக. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி